ஏன்னா இந்த பொருளாதாரம் வந்து எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்லா கஷ்டப்படுற பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்னா ஒரு கட்டத்தில் இந்த படிப்பை விட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போய் உழைச்சி பெற்றவர்களுக்கு பாதுகாக்கணும் காப்பாற்றணும் என்ற ஒரு கட்டத்துக்கு யோசிப்பினோம். நம்ம பொருளாதாரம் வந்து ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த ப்ரைஸ் எடுக்கிற பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டீச்சர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், என்ஜினியர்ஸ் இந்த பிள்ளைகள்லாம் எடுக்கணும். அப்போ பொருளாதாரம் எஜுகேஷனும் ஒரு பின்னப்பட்ட அந்த பொருளாதாரம் வந்து வளராட்டிக்கு எஜுகேஷனும் கீழே போய் கொண்டிருக்கும். இப்போ பொருளாதாரம்ன்ற ஒரு சர்க்கிள், ஒரு சக்கரம் மாதிரி. அதில் கணக்காக இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, கார்மெண்ட் இருக்குது, மெடிசின் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் இருக்குது. எல்லாம் சர்க்கிள் மாதிரி. இந்த ஒரு சக்கரத்தை கழட்டி விட்டோம்னா மற்றது இயங்காது. ஆனால் இந்த நாட்டில் நான் யோசித்த விஷயம், பார்த்த விஷயம் என்னென்னா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி. இப்போ உதாரணத்துக்கு யூகேல வந்து நீங்கள் எந்த சாமான